கிறிஸ்தேசுக்குள் மிகவும் அன்பான சகோதரர்களே, இந்த நாளிலும் கூட நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாதாக என்ற வாழ்த்தலோடு அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நாளிலும் கூட நம்முடைய பிதாவாகிய தேவன் நம்மை பல இடங்களிலிருந்து இந்த இடத்திலே கூட்டி சேர்த்து மீண்டும் நாம் சகோதர ஐக்கியத்தை அதிகப்படுத்திக் கொள்ளும்படியாகவும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கும்படியாகவும் தேவன் நம்ம இந்த இடத்திலே கூட்டி சேர்த்தபடினாலே நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய இரட்சகர் மூலமாக முதலாவது 1000 துதி ஸ்தோத்திரங்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நாளிலும் கூட அன்பு சகோதரரை தோண்டமாக சத்திய பாடத்தின் தலைப்பு அப்போஸ்தலர்களின் சாட்சி என்ற தலைப்பிலே ஒரு சிறிய சத்திய பாடத்தை கற்றுக்கொள்ளும்படியாக தேவன் நமக்கு உதவி செய்வாராக என்ற வார்த்தையோடு அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த சத்திய பாடத்தை கூட வால்யூம் 6லேருந்து பேஜ் நம்பர் 271 அந்த பேஜிலேருந்து நம்ம அந்த பாடத்தை எடுத்திருக்கோம். அப்படியே ஒரு சில வார்த்தைகள் தான் அந்த பேஜிலேருந்து நம்ம எடுத்துருக்கிறோம். மற்றபடி எல்லாமே வசனத்திலேருந்து தான் நம்ம அந்த சத்திய பாடம் அமைந்திருக்கும். முதலாவது இந்த சத்திய பாடத்துடைய இன்ட்ரோடக்ஷன் என்ன அப்படின்னா, அப்போஸ்தலருடைய ஒரு சில அப்போஸ்தலருடைய சாட்சிகள் அண்ட் அவருடைய ஊழிய பாதைகள் அது அமைந்திருக்கும். அந்த ஒவ்வொரு பகுதியினுடைய நிறைவாக நாம் என்ன ஒரு கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த பாடத்தின் மூலம் அந்த வசனங்கள் மூலமாக நமக்கு என்ன பாடங்கிறத நம்மை தாமே நிதானித்து நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கிறதான ஒரு பாடமாக இந்த பாடம் அமைந்திருக்கும் என்கிறதான ஒரு விஷயத்தை நான் முன்னாடியே தெரிவிச்சுக்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, நம்ம இந்த சத்திய பாடத்தில் கடன் செல்லலாம். அதற்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். மிகுதிய சகோதரர்களே, நம்ம சத்திய பாடத்தினுடைய தலைவு அப்போஸ்தலருடைய சாட்சிகள். இது நம்ம வாசிக்கிறதான வசனம் அப்படின்றது நமக்கு எல்லாமே பரிச்சயமான ஒரு வசனமாக இருக்குங்கிறத விஷயத்தை பார்க்குறோம். அப்போ பேதுரு சொல்கிறதான ஒரு வார்த்தையை பார்க்க முடியறதை பார்க்குறோம். இந்த காலப்பகுதி எது அப்படின்ற நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அப்போஸ்தலர் மத்தியில் பெந்தேகோஸ்தே நாளில் பரிசுத்தாவி கிடைத்ததான ஒரு சம்பவம் நடந்ததான காலப்பகுதியாக நம்ம பார்க்க முடியறதை பார்க்குறோம். அப்போ பேதருடைய அந்த ஊழியத்தினுடைய அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டு, அவருடைய ஊழிய நாட்களில் ஊழியம் அதாவது ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவர் மத்தியில் பிரசங்கம் பண்ணுறதான அந்த சூழ்நிலையில் அப்போ பேதுருவை பார்க்கும்போது அந்த சூழ்நிலைக்கு ஏற்றார் போல் அவருடைய ஊழியத்தை எந்த வார்த்தைகளை எந்த வசனங்களை கோட் பண்ணணும் அப்படின்ற காரியத்தை அவர் ரொம்ப புரிஞ்சு வச்சுட்டு இருந்திருக்கார். அந்த பெந்தேகோஸ்தே நாளில் பரிசுத்தாவி அப்போ தான் அவங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. அந்த சூழ்நிலையில் நமக்கு தெரியும், அப்போஸ்தலர் பேதுரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட அநேக நாள் கூடவே இருந்தவர். அநேக திட்டு வாங்கியிருக்காரு, அநேக விஷயங்களையும் கற்றுக்கொண்டிருப்பார். ஆனால் அநேக சூழ்நிலையில் என்ன பண்ணியிருப்பார்னா, சில நல்ல தவறுதலாக சில காரியங்களை செஞ்சுருப்பார். அந்த சூழ்நிலையிலும் அவரோடு கூட இருந்தவர் தான். ஆனால் இந்த வசனத்தை அவர் சொல்லும்போது 2:32 அப்போஸ்தலர், இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்களே சாட்சிகளாக இருக்கிறோம் அப்படின்னு முதல் பிரசங்கமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த தைரியம் அவருக்கு எப்படி வந்தது அப்படின்னு பார்க்கும்போது, அந்த அப்போஸ்தலர் நாட்களிலே கிடைத்ததான அந்த பரிசுத்த ஆவி தான் அவருக்கு அந்த தைரியத்தை கொடுத்துருக்கு அப்படின்ற விஷயத்தை பார்க்குறோம். அவர் என்னென்ன விஷயத்தை அதில் அந்த அதிகாரத்தில் கோட் பண்ணுறார் அப்படின்னா, அநேக பல ஏற்பாட்டில் உள்ளதான வசனங்களை கோட் பண்ணி அவர் சொல்கிறதான ஒரு காரியத்தை பார்க்குறோம். அதே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எல்லாரும் பிரமித்து சந்தேகப்பட்டு இது என்னமாய் முடியுமோ என்று ஒருவரோடு சொல்லிக் கொண்டார்கள். மிகுதிய சகோதரர்களே, இது என்னமாய் முடியுமோ என்று அவர்கள் சந்தேகப்பட்டார்கள் என்கிறதான வார்த்தையை நம்ம பார்க்குறோம். என்ன அப்படின்னா, அங்கே நடந்ததான ஒரு சம்பவம் தான்.
பரிசுத்த ஆவி கிடைச்சதான அந்த சூழ்நிலையில் நடந்தான சம்பவம். இதை அப்போஸ்தலனாகிய பேதுரு ஊழிய நாட்கள் அந்த செய்தான அந்த பிரசங்கத்தில் பழைய ஏற்பாட்டிலுள்ளதால் அநேக வசனங்களை அவங்க சுட்டி காட்டுறாரு. அதே அதிகாரத்தில் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தோடு வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்திருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போஸ்தலர் பேதுரு யோவேலினால் உரைக்கப்பட்டது என்கிறத அவர் எடுத்து காட்டுறாரு. இதற்கு முன்னாடி எப்படி அவர் வாசிச்சிருப்பார், அந்த புக்ஸில் பழைய ஏற்பாட்டில் உள்ளதான அந்த புத்தக சுருள்களை அவர் வாசிச்சிருப்பாரா? அப்போஸ்தலர் பேதுரு அவர் கலிலேயாவில் இருந்த ஒருவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட பிரயாணம் போகிறாரு. இவர் யோவேல் தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டதை அங்கே கூறுறாரு. கலிலேயாவில் இருந்த இவருக்கு அந்த புத்தக சுருளில் இருந்தான காரியங்களை ஏற்கனவே வாசிச்சிருப்பாரா அப்படின்றது நமக்கு தெரியல. ஆனால் என்ன பண்ணுறாருன்னா, யோவேலினால் தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டதை நாங்கள் சுட்டி காட்டுறாரு. இன்னும் அது மாத்திரம் இல்லை, அநேக தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்ட வார்த்தைகளை அவர் சுட்டி காட்டுறாரு. இது எப்படி அவருக்கு நடந்தது அப்படின்னா, அந்த நாளில் கிடைக்கப்பட்டதான பரிசுத்த ஆவி. அன்புக்குரிய சகோதரர்களே, இது நமக்கு என்ன பாடம் அப்படின்னா, நான் ஃபஸ்ட்லேயே நான் சொல்லிட்டேன் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு பகுதியிலேருந்து நமக்கு என்ன பாடங்கிறத நம்ம பார்த்துட்டு அடுத்த பகுதிகளில் நம்ம போகலாம். இதுக்கு நமக்கு என்ன பாடம் அப்படின்னா, இந்த காலப்பகுதியில் நம்ம ஊழியம் செய்கிறோம். இந்த காலப்பகுதியில் நமக்காக சொல்லப்பட்ட வசனங்கள் எங்கே இருக்குங்கிறது நம்ம ஒவ்வொருவருக்கும் தெரியுமா அப்படின்னா கொஞ்சம் டஃப்பு தான். எங்கே இருக்குது தேடி கண்டுபிடிச்சலாம் நம்ம அதிகமாக தேடுறதில்லை. தேடுறோம், அநேக சத்திய பாடங்கள் மூலமாக நம்ம பார்க்குறோம். இருந்தாலும் நம்ம தனிப்பட்ட முறையில் பார்க்குறோமானா கொஞ்சம் நம்ம பின்தங்கிய நிலைமையில் தான் இருக்கோங்கிற விஷயம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த வசனங்கள் மூலமாக நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம காலப்பகுதியில் நம்ம வாழ்கிறதான காலப்பகுதி வசனம் நமக்கு என்ன சொல்கிறது, என்ன கற்பிக்குங்கிறத நம்ம பார்த்து, அப்போஸ்தலர் பேதுரு அநேக ரெஃபரன்ஸ் வசனங்களை இங்கே எடுக்கிறது போல் நம்முடைய ஊழியத்தில் நம்ம அதை பயன்படுத்த வேண்டிய ஒரு முக்கியத்துவம் நமக்கு இருக்குங்கிறத நம்ம ஆராய்ந்து பார்க்குறோம். அதை அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 41, 42ஆம் வசனத்தோடு வாசிக்கலாம். அவருடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்கள், ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அற்புதத்திலும் ஜெபம் பண்ணலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். யோகிரிய சகோதரர்களே, அவங்க ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க. அந்த பிரசங்கத்தில் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டாங்கங்கிற விஷயத்தை பார்க்குறோம். அப்போது எந்த அளவு அவருடைய டீச்சிங் இருந்திருக்கும், எந்த அளவு அவருடைய அணுகுமுறைகள் இருந்திருக்கும். ஒரு டீச்சர் பாடம் எடுக்கிறாங்கன்னா, ஒரு கிளாஸில் ஒரு 10 கிளாஸ் எடுத்துக்கிட்டோம்னா 10 கிளாஸில் உள்ள பிள்ளைகள் மாறி ஒருவருக்கு ஒரு பேசுனாங்கன்னா, அங்கே அவங்களுடைய டீச்சர்ஸை பற்றி பேசுனாங்க அப்படின்னா, ஒரு சில டீச்சர்ஸை ரொம்ப உயர்த்தி சொல்லுவாங்க. படிக்கிற பிள்ளைகள் என்னென்னா, இந்த அளவு அவர் பாடம் எடுப்பார், ரொம்ப புரியும் அப்படின்ற விஷயம். அதே போல் இப்போ சில பேருடைய அந்த ஊழிய நாட்களில் பார்க்கும்போது அவருடைய டீச்சிங்கில் அநேகர் ரட்சிப்பில் வந்திருக்காங்க. அது மாத்திரம் இல்லை, 42ஆம் வசனத்தில் அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிடிக்குதலும் ஜெபம் பண்ணுதலும் உறுதியாக ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க, உறுதியாகிட்டாங்க அப்படின்ற விஷயத்தை பார்க்குறோம். அன்புக்குரிய சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் ஒருத்தருக்கு சத்தியம் சொல்கிறோம் அப்படின்னா, நமக்கு தெரியும் கேட்கிற காதலவங்களுக்கு சொல்லணும். கேட்கிற காதவங்களுக்கு சொல்கிறதுக்கு நமக்கு ரொம்ப ட்ரைனிங் தேவையாக இருக்குது அப்படின்ற விஷயத்தை பார்க்குறோம். அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஆராய்ஞ்சு பார்த்து எப்படி நம்ம டீச் பண்ணால் எப்படி நம்ம பேசலாம், எப்படி அவங்களுக்கு புரிகிற அளவுக்கு பேசலாம் அப்படின்றத அனுதினம் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நம்மைத்தாமே ஆராய்ஞ்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குங்கிறது சார். இது நமக்கு பாடமாக இருக்குது. அப்போ சில 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஜீவனுக்கு இப்படி செய்தீர்கள், அவரை தேவன் மற்றவருக்கு எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். இங்கே அப்போஸ்தலர் பவுல் இங்கே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு
விஷயத்துக்கு வராரு. ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், நாங்கள் வந்து அதற்கு சாட்சிகளாக இருக்கிறோம். அந்த காலப்பகுதியை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா அப்போஸ்தலர்களில் நம்ம வாசிக்கும்போது அநேக நெருக்கங்கள் பவுல் வந்து சவுலாக இருக்கும்போது சபையை துன்பப்படுத்துகிறாரு. துன்பப்படுத்தும்போது அந்த நாட்களில் அநேகர் கூட அவரோடு கூட ஒர்க் பண்ணியிருப்பாங்க. சபை சிதறடிக்கப்பட்டு அங்கே இங்கேயுமா போகிறாங்க. இந்த நிலைமையில் கூட அப்போ பேதுருடைய அந்த ஸ்ட்ராங் பார்க்கும்போது ஜீவாதிபதியை நீங்கள் கொலை செய்தீர்கள் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நிலைமையில் அவர் வராரு. அப்போது அவருடைய அந்த ஒரு விஷயம் நமக்கு கூட நம்ம இன்றைக்கி ஊழியம் பார்க்குறோம். நம்ம கூட என்ன பண்ணுவோம்னா அப்படின்னா ஒரு நோட்டீஸ் கொடுக்க போகிற இடத்துல கூட ஒரு சில தயக்கங்கள் நமக்கு இருக்கும். என்ன தயக்கம் அப்படின்னா அந்த ஜீவனை குறித்து தயக்கம் இருக்காது. என்ன கேட்டுருவாங்களோ, என்ன பதில் சொல்கிறது தெரியலையே அப்படின்றத தயக்கம் நமக்கு இருக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ சில பேதுரு அநேக வசனங்களை ரெஃபரன்ஸாக அவர் எடுத்துக்கொண்டு வைத்திருந்தது போல் நாமளும் அந்த பாபிலோனை அடிப்பதற்கு அநேக ரெஃபரன்ஸ் வசனங்கள் நமக்கு தேவையாக இருக்குது. பழைய ஏற்பாட்டில் உள்ள வசனங்கள் பழைய ஏற்பாட்டில் உள்ளது அல்ல, புதிய ஏற்பாட்டில் உள்ள வசனங்களே நமக்கு அதிகமாக தேவைப்படுது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசின வசனங்கள், அப்போஸ்தலர் கொடுத்த நிருபங்கள் உள்ள வசனங்கள் நமக்கு அநேக தேவையாக இருக்குங்கிறது விஷயம் பார்க்குறோம். இதெல்லாம் வந்து நமக்கு ரெஃபரன்ஸாக வைத்துக்கொண்டோம் அப்படின்னா அப்போ பேதுரு ஸ்ட்ராங்காக நின்னது போல் வசனம் நமக்குள்ளே இருந்தது அப்படின்னா ஸ்ட்ராங்காக நம்ம ஊழியம் செய்வதற்கு அதுக்கு நமக்கு வந்து உதவியாக இருக்குங்கிற விஷயத்தை பார்க்கணும். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் அவருடைய 22ஆம் வசனத்தை பார்க்கும்போது வாசிங்க. மோசே பிதாக்களை நோக்கி, உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்னைப் போல ஒரு தீர்க்கதரிசி உங்களுக்காக உங்கள் சகோதரருக்கு எழுப்பப்பட்டவர். அவர் உங்களுக்கு சொல்லும் எல்லாவற்றிலும் அவருக்கு செவிமடுப்பீர்களாக. சொல்லு அங்கே வந்து இன்னொரு காரியம் கொடுத்த வசனத்தில் வந்து விளக்குறாரு, எடுத்து சொல்கிறாரு. மோசே பிதாக்களை நோக்கி, உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உங்களுக்காக சகோதரன் எழுப்பம் பண்ணுவார் அப்படின்ற விஷயத்த அவங்களுக்கு வந்து எடுத்து காட்டுறாரு. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எங்களுக்கு மோசே இருக்கார், ஆபிரகாம் இருக்கார் என்கிற விஷயத்த அவங்க வந்து சொல்லுவாங்க. இதை வந்து மனசில் வச்சுட்டு தான் என்ன சொல்கிறாருன்னா மோசே சொல்லியிருக்காரு ஒரு தீர்க்கதரிசி எழுப்ப பண்ணுவார் அப்படின்னு. அவர் தான் வந்து யார் அப்படின்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் சொல்லியிருக்காரு என்கிற விஷயத்த வந்து அவங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக வந்து அவர் எடுத்துருக்கிறாருங்கிற விஷயத்தை பார்க்குறோம். அப்போ இந்த வசனம் எல்லாம் வந்து எங்கேருந்து அவர் கற்றுட்டு இருப்பார் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு கூட அவர் இருந்தவர் அநேக காரியங்களை கற்றுட்டு இருப்பார். இந்த ஒரு வசனங்களை கூட எங்கேருந்து அவர் கற்றுட்டு இருப்பார் அப்படின்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய வாயிலிருந்து வந்ததான அந்த வார்த்தைகள் மூலமாக அவர் வந்து படித்து ரெஃபரன்ஸாக வைத்திருப்பாருங்கிற விஷயத்தை பார்க்குறேன். ஏன்னா அவர் வந்து ஒரு மீனவர், அவர் வந்து அநேகமான மீன் பிடிக்கிற தொழிலை கூட அதில் தான் வந்து ரொம்ப கவனம் செலுத்தியிருப்பார். அந்த பழைய ஏற்பாடுகள் அந்த புத்தக சுருள்களை எடுத்து முன்னாடி படிச்சிருப்பாரா அப்படின்றது கொஞ்சம் வந்து நமக்கு சந்தேகமாக தான் இருக்குது. ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து அதாவது என்ன வந்து சிலுவையில் அரைஞ்சு அடக்கம் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது நம்ம வாசிக்கிறோம் என்ன பண்ணுறாருனா மீன் பிடிக்க மறுபடியும் போயிருப்பார். ஏன்னா அவருடைய தொழிலுக்கு அவர் வந்து அதுக்கப்புறம் முக்கியத்துவம் கொடுக்குறாரு. அப்படின்னா அவர் முன்னாடி வாழ்க்கை கூட எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா அவர் வந்து தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பார். இந்த காரியங்களில் பழைய ஏற்பாட்டில் உள்ளதான வசனங்களை படிச்சிருப்பார்னா கொஞ்சம் கேள்விக்குறியாக தான் இருக்குது. அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்து அவர் என்ன பண்ணியிருப்பார்னா அவர் வந்து இதெல்லாம் வந்து வசனங்களை கற்றுப்பார் அப்படின்ற விஷயத்தை பார்க்கணும். வாசிக்கலாம். அது அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 7ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். இஸ்ரவேல் புத்திரர் நோக்கி, உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்கள் சகோதரருக்கு என்னைப் போல ஒரு தீர்க்கதரிசி உங்களுக்காக எழுப்ப பண்ணுவார். அவருக்கு செவி கொடுப்பீர்களாக என்று சொன்னவர் மோசேயே. இங்கே வந்து மோசே வந்து அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா சுட்டி காட்டுறாரு, அவருக்கு செவி கொடுப்பீர்களாக என்று சொன்னவன் மோசே. அப்போது என்ன சொல்கிறாருன்னா அவருக்கு செவி கொடுப்பீர்களாக அப்படின்னா அது யார் தான் அப்படின்னா மோசே தான் சொல்லியிருக்காரு அப்படின்ற விஷயத்த இங்கே வந்து சுட்டி காட்டுறாரு. இதை எங்கே நம்ம இன்னும் வாசிக்கலாம் அப்படின்னா உபாகமம்
18ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உபாகமம் 18ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 18ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் என்னைப் போல ஒரு தீர்க்கதரிசியை உனக்காக உன் நடுவே உன் சகோதரருக்கு எழுப்பப்படுவார். அவருக்கு செவிமடுப்பீர்களாக. இந்த வசனத்தை பார்க்கும்போது இது எழுதப்பட்ட காலப்பகுதி அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஒரு கிட்டத்தட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கும் பேதுரு வாழ்ந்த காலப்பகுதிக்கும் 2500 ஆண்டுகள் கிட்டத்தட்ட இருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இந்த காலப்பகுதியில் எழுதப்பட்டதான அந்த வசனத்தை அவர் என்ன பண்ணுறாருன்னா சுட்டி காட்டுறாரு அவங்களுக்கு. அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு நம்ம கூட இன்றைக்கி அநேக வருடங்களுக்கு பல வருடங்களுக்கு முன்புதான் நடந்த ஒரு சம்பவத்தை ஒருவருக்கு எடுத்து கூறும் அப்படின்னா ஈஸியாக அவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா நம்ப மாட்டாங்கங்கிற விஷயத்தை பார்க்கணும். ஆனால் எப்படி இதை எடுத்து கூட்டுற அப்படின்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மோசையை தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்டுருக்காங்க. அதனால் அந்த வசனங்களை அங்கேருந்து எடுத்து அவர் காட்டுறாருன்ற விஷயத்தை பார்க்குறோம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். சாமுவேல் முதற்கொண்டு எத்தனை பேர் தீர்க்கதரிசனம் உரைத்தார்களோ அத்தனை பேரும் இந்த நாட்களை முன்னேறிவிட்டார்கள். அங்கே பார்க்கும்போது சாமுவேல் மற்றும் உரைத்த அத்தனை பேரும் அப்படின்ற விஷயத்தை பார்க்குறோம். அத்தனை பேருமே யாரை குறித்து சொல்லியிருக்காங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லியிருக்காங்க. இதை அப்போ பேதுரு அவங்களுக்கு சுட்டி காட்டுறாரு அப்படின்ற விஷயத்தை பார்க்குறோம். எதுக்காக அப்படின்னா அவங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கணுங்கிறதுக்காக. அது 25ஆம் வசனத்தை வாசிக்கலாம் சார். நீங்கள் அந்த தீர்க்கதரிசிகளுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். உன் சந்ததியினாலே பூமியிலுள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று தேவன் ஆபிரகாமுக்கு சொல்லி நம்முடைய முன்னோர்களோட பண்ணின உடன்படிக்கைக்கு புத்திரராய் இருப்பீர்கள். எதற்காக இந்த காரியத்தை எல்லாம் சொல்கிறார் அப்படின்னா நீங்கள் தான் தேவனுடைய உடன்படிக்கை புத்திரராக இருக்கிறீர்கள் என்கிற விஷயத்தை அவங்களுக்கு சுட்டி காட்டணுங்கிற விஷயத்த சொல்கிறார். ஏன் அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கிறதான அநேக ஜாதிகள் இருந்திருக்காங்க. இவங்களில் யார் தான் புத்திரர் அப்படின்னா இஸ்ரேல் புத்திரர் தான் தேவனுக்கு புத்திரராக இருக்காங்க அப்படின்ற விஷயத்தை அவங்க அவர் சுட்டி காட்டுறாரு அவங்களுக்கு. ஏன் அப்படின்னா அந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம், உன் சந்ததியினாலே பூமியில் உள்ள வம்சங்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்ற காரியத்தை அவங்க சொல்லியிருக்காரு. இதனால தான் புத்திரர் அப்படின்ற காரியத்தை சொல்கிறாரு. இது எப்படி அல்லது எப்போது அப்படின்ற ஒரு கொஸ்டின் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அதாவது இந்த சகல வம்சங்களெல்லாம் உன் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு நம்ம எப்போ பார்த்தோம் அப்படின்னா, இது எப்போ தான் நடக்கும் அப்படின்னா ராஜ்யத்தில் தான் நடக்கும். சகல வம்சங்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்படுங்கிறதான வார்த்தை எப்போ நிறைவேறும் அப்படின்னா ராஜ்யத்தில் நடக்கும். ஆனால் இதற்கு யார் ஆர்ஜினாக இருப்பாங்க அப்படின்றத பேதுரு சொல்கிறார் அப்படின்னா இஸ்ரேல் புத்திரர் தான் ஆர்ஜின் அப்படின்றத நீங்கள் தான் இதுக்கு காரணக்கர்த்தாக்கள் அப்படின்ற காரியத்தை அங்கே சொல்கிறாரு. எப்படி இது நடக்கும் அப்படின்னா அதாவது நமக்கு தெரியும் 1,44,000 பேர் அடைஞ்சாங்க அப்படின்னா தான் எது நடக்கும் அப்படின்னா பூமியில் உள்ள சகல வம்சங்களும் ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனால் யார் இதுக்கு பாத்திரமானவங்க புத்திரர் அப்படின்னு பேதுரு அவங்க சொல்கிறாருன்னா நீங்கள் தான் புத்திரராக இருக்கீங்க, உங்கள் மூலமாக தான் பூமியில் வம்சங்கள்லாம் ஆசீர்வதிக்கப்படுங்கிறத அவர் சொல்கிறாரு. அப்படின்னா அவங்க மூலமாக 1,44,000 பேர் நிறைவேறிட்டாங்களா அப்படின்னா நமக்கு தெரியும் நிறைவேறலை அப்படின்ற விஷயத்தை பார்க்கும். அப்போ இது எப்படி அப்படின்ற விஷயத்தை பார்க்கும்போது
அப்படி நமக்கு தெரியும் கிபி 70 வந்து அவங்களுடைய காலப்பகுதி நிறைவேறுச்சு அப்படின்னு பார்க்குறோம். அப்படியே 26வது வசனத்தை வாசிக்கணும் சிஸ்டர். அடுத்த வசனத்தை. அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாப்புகளுக்கு விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுதி முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார் என்றான். அன்புடைய சகோதரர்களே, முதலாவது யாரிடத்தில் தான் அனுப்புகிறார் அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் தான் அவர் வந்து அனுப்புகிறாரு. ஏன் வந்து இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்பணும்? உயிர் தெழுப்ப வச்சு அங்கே தான் உயிர் தெழுப்பி இன்னொரு தேசத்தில் வந்து அவர் வந்து காண்பிக்க வச்சுருக்கலாம். அவர் நினச்சிருந்தார்னா ஒருவேளை உயிர் தெழுந்த பிறகு இந்தியா தேசத்தில் வந்து காண்பிச்சிருக்கலாம், இல்லை இன்னொரு வேறு தேசத்தில் காண்பிச்சிருக்கலாம். உயிர் தெழுந்த பின்னாடியும் எங்கே தான் காண்பிக்கிறார் அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் தான் காண்பிக்கிறாரு. ஏன் அப்படி காண்பிச்சார் அப்படின்னா அப்படி ஆன்சர் எங்கே இருக்குது அப்படின்னா அப்போ சில 3வது 25ஆம் வசனத்தில் இருக்குது. தேவன் ஆபிரகாமுக்கு சொல்லி பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று தேவன் ஆபிரகாமுக்கு சொல்லியிருக்கார் அப்படின்ற விஷயத்தை நம்ம வந்து பார்க்குறோம். அப்படின்னா எங்கே சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வாசிக்கலாம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். அன்புக்குரிய சகோதரர்களே, எப்படி ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னா ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன் வந்து ஆபிரகாம் மூலமாக ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு சொன்னார் அப்படின்னா அதனுடைய ஆன்சர் எங்கே இருக்குது அப்படின்னா ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். தேராகு தன் குமாரனாகிய ஆபிரகாமையும் ஆனானுடைய குமாரனும் தன் பேரனுமாயிருந்த லோத்தையும் தன் குமாரன் ஆபிரகாமுடைய மனைவியாகிய தன் மருமகள் சாராயை அழைத்து கொண்டு அவர்களுடைய ஊர் இருக்கிற கல்தேயுடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான். அவர்கள் ஆனான் மட்டும் வந்தபோது அங்கே இருந்து விட்டார்கள். அந்த 12ஆம் வசனம் 1ஆம் வசனத்தை கூட வாசிக்கலாம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அன்புக்குரிய சகோதரர்களே, ஆபிரகாம்கிட்ட சொல்கிறாரு, நீ வந்து உன்னுடைய தேசத்தை விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்றாரு. அவர் போனார். அப்படி கீழ்ப்படிஞ்சார் அப்படின்னா 31ஆம் வசனத்தில் நம்ம பார்த்தோம். அவர் வந்து அவருடைய ஊர் என்கிற கல்தேயுடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான் அப்படின்னு பார்க்குறோம். அப்போது அவர் வந்து கீழ்ப்படிஞ்சார் அப்படின்னா எதனால்? அந்த 3ஆம் வசனத்தில் நம்ம கொஸ்டின் பார்த்தோம். உன்னை ஆசீர்வதிப்பு, பூமியில் உள்ள சகல வம்சங்களும் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். ஏன் வந்து ஆபிரகாம் மூலமாக சகல வம்சங்களும் ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னா அப்படி ஆன்சர் எங்கே பார்த்தோம் அப்படின்னா 1ஆம் வசனத்துலேயும் 31ஆம் வசனத்துலேயும் பார்த்தோம். ஏன் அப்படின்னா அவர் வந்து தேவன் வந்து போ அப்படின்றாரு. அவர் கீழ்ப்படிஞ்சு என்ன பண்ணுறாருன்னா போகிறதுக்கு அவர் வந்து எத்தனைப்படுறாரு. இதனால தான் அவர் கீழ்ப்படிஞ்ச அப்படின்னால தான் என்ன ஒரு காரியம் அவங்க ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு அப்படின்னா உனக்குள் பூமியில் உள்ள சகல ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படுங்கிற ஒரு காரியத்தை கொடுக்குறாரு. இது ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் அவருடைய 7ஆம் வசனத்தை விட வாசிக்கலாம். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உனக்கு பின்வரும் உன் சந்ததியில் நான் தேவனாய் இருக்கும்படி எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கு நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். அன்புக்குரிய சகோதரர்களே, என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். ஏன் வந்து இந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு உடன்படிக்கையை தேவன் வந்து ஏற்படுத்துகிறார் அப்படின்னா அது ஆபிரகாமுடைய கீழ்ப்படிதல்னாலே தான் அவர் வந்து அந்த காரியத்தை செய்கிறார். அதற்கப்புறமா வந்ததானே ஆபிரகாமுடைய சந்ததியை கூட நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெரியும். அவங்க வந்து எகிப்தில் இருக்கும்போது அவங்க ஒரு தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சிருக்காங்களா அப்படின்னா இல்லை, ஒரு மன கடினம் உள்ளதான ஒரு ஜனமாக இருந்திருக்காங்க. வனாந்தரத்தில் போகும்போது பார்க்கும்போது கூட
ஒரு மன கடினம் உள்ளவர்களாக தான் அவங்க இருந்தாங்க அப்படின்ற விஷயத்தை பார்க்குறோம். இதிலேருந்து கூட இந்த விஷயத்தில் நமக்கு ஒரு பாடத்தை பார்த்துட்டு நம்ம அடுத்த பகுதிகளாக போகலாம். என்ன அப்படின்னா, நாம் கூட ஒரு தேவன் நமக்கு வந்து ஒரு காரியத்தை நமக்கு சொல்கிறார் அப்படின்னா நம்ம கீழ்ப்படிதல் உள்ளவர்களை இருக்கிறோமா அப்படின்ற நம்மை தாமே சோதித்து பார்த்து, அந்த ஆபிரகாம் எப்படி தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அல்லல் தட்டாமல் போனது போல் நாமும் வந்து கீழ்ப்படியணும் அப்படின்ற ஒரு பாடம் தான் நமக்குள்ள இதில் இருக்குது அப்படின்னு விஷயத்தை பார்க்குறோம். அப்போ சில பவுல் சொன்னதான ஒரு வார்த்தையை நம்ம கூட வாசிக்கலாம். அப்போ சில 13ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். 23ஆம் வசனம். அவருடைய சந்ததியிலே தேவன் தமது வாக்குத்தத்தத்தின்படியே இஸ்ரவேலுக்கு இரட்சகராக இயேசுவை எழும்ப பண்ணினார். அன்புடைய சகோதரர்களே, இஸ்ரேலருக்கு ரட்சிப்பாக இயேசுவை அவர் வந்து எழும்ப பண்ணினார்ங்கிற காரியத்தை யார் கூட அங்கே வந்து சொல்கிறாங்க அப்படின்னா, அப்போ பவுல் கூட அங்கே வந்து சாட்சியாக கூறதை பார்க்குறோம். அப்படின்னா யாருக்கு தான் ஸ்பெஷல் தேவன் கொடுத்துருக்காரு அப்படின்னா, இஸ்ரேலருக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி அங்கே கொடுத்துருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன் அப்படின்னா, ஆபிரகாமை குறித்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஆபிரகாம் வந்து எனக்கு சிநேகிதன் அப்படின்ற காரியம் இருக்கும். இன்னும் ஆபிரகாமுடைய கீழ்ப்படுதல் இன்னும் பார்க்கும்போது ஆபிரகாம் பலி செலுத்தினதான ஒரு விஷயம், இதெல்லாம் வந்து என்கரேஜ் பண்ணி தான் தேவன் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, அவருடைய சந்ததி மூலமாக தான் யார் வம்சங்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும்னா, இந்த தேசத்தில் உள்ள எல்லா வம்சங்களும் ஆசீர்வதிக்கப்படும், ஒட்டுமொத்த உலக வம்சங்களும் ஆசீர்வதிக்கப்படுங்கிற விஷயத்த எங்கேருந்து யார் மூலமாக சூஸ் பண்ணியிருக்காருன்னா, ஆபிரகாம் மூலமாக சூஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் வந்து அந்த அதன் மூலமாக அந்த திட்டம் நிறைவேறணும் அப்படின்னா 1,44,000 பேர் நிறைவேறணுங்கிற விஷயத்தை பார்க்குறோம். ஆனால் நிறைவேறிட்டாங்களான்னா அவங்க சந்ததியிலேருந்து நிறைவேறலைங்கிற விஷயத்தை பார்க்குறோம். இங்கே அடுத்த யார் வராங்க அப்படின்னா, நமக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்படுது. வாசிக்கலாம். ரோமர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அன்றியும் உலகத்தை சுதந்தரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாயப்பிரமாணத்தை கிடையாமல் விசுவாசத்தால் வருகிற நீதியினால் கிடைத்தது. விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைத்தது அப்படின்ற விஷயத்தை பார்க்குறோம். அப்படின்னா ஆபிரகாமுக்காவது அவருடைய சந்ததிக்காக கிடைக்காமல் எப்படி கிடைக்கல அப்படின்னா, எது சொல்கிறாருன்னா, நியாயப்பிரமாணத்தினால் அவங்களுக்கு வந்து அந்த விஷயம் கிடைக்கல, விசுவாசத்தினால தான் அந்த விஷயம் கிடைச்சது அப்படின்றத அவர் வந்து சொல்கிறாரு. நாம் கூட விசுவாசத்தினால் நம்ம கிடைச்சிருக்கு, நமக்கு இயேசு கிறிஸ்துவை நம்ம விசுவாசிச்சிருக்கோம். இப்போது நம்ம வந்து பிதாவாண்ட தேவனை விசுவாசிக்கிறோம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம். அந்த நாட்களில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ அவங்க விசுவாசிக்கலைங்கிற விஷயத்தை பார்க்குறோம். இன்னும் பார்க்கும்போது இன்னொரு காரியத்தை அங்கே வந்து அப்போ பவுல் வந்து சுட்டி காட்டுறாருனா, அடுத்த 4ஆம் அதிகாரம் ரோமர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆதலால் சுதந்திரமானது கிருபையினால் உண்டானதா இருக்கும்படிக்கு அது விசுவாசத்தினாலே வருகிறது. நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்களாகிய சந்ததியாருக்கு மாத்திரமல்ல, நம் எல்லாருக்கும் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களான எல்லா சந்ததியாருக்கும் அந்த வாக்குத்தத்தம் நிச்சயமா இருக்கும்படி அப்படி வருகிறது. இங்கே தான் இங்கே யார் வரோம் அப்படின்னா, நம்ம வரோம் ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களாகிய எல்லா சந்ததியாருக்கும் அந்த வாக்குத்தத்தம் நிச்சயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா நாம் யாருடைய விசுவாசத்தை சார்ந்திருக்கிறோம் அப்படின்னு இப்போ பவுல் சொல்கிறார் அப்படின்னா, ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்திருக்கிறோம் அப்படின்றார். அப்படின்னா ஆபிரகாம் வந்து விசுவாசிக்க மாத்திரம் செஞ்சாரானா, நமக்கு தெரியும் விசுவாசிக்க மாத்திரம் செய்யலை, அவர் என்ன பண்ணார்னா கிரியையிலும் அந்த விஷயத்தை காட்டியிருக்காரு அப்படின்ற விஷயத்தை பார்க்கணும். அப்படின்னா கிரியை என்னென்ன காரியங்கள் செய்தார் அப்படின்றது நமக்கு தெரியும். அந்த தேசத்துக்கு போனால் அந்த தேசத்துக்கு போனார், இந்த இடத்துக்கு நீ போ அப்படின்னா அந்த இடத்துக்கு போனார். அது மாத்திரம் இல்லை, ஒரு பெரிய காரியத்தை அவர் செஞ்சார். என்ன அப்படின்னா, அவருடைய ஒரு குமாரனையே மகனையே பலியாக கொடுத்ததான சம்பவம் அப்படின்ற விஷயம் பார்க்கணும். அப்படின்னா ஒரு விசுவாசத்தை
விசுவாசிக்க மாத்திரம் செய்யல, அவர் கிரியையிலையும் காண்பிச்சார் அப்படின்ற விஷயத்தை பார்க்கணும். அதை வந்து அப்போ பவுல் வந்து அவங்களுக்கு சுட்டி காட்டுறாரு. அது நமக்கு கூட ஒரு பாடமாக இருக்குங்கிற விஷயத்தை பார்க்குறோம். இதுலேருந்து நமக்கு என்ன பாடம் அப்படின்னா, நாமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம், பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறோம். இது மாத்திரம் நமக்கு போதுமா? இது வந்து நம்ம அதாவது அவருடைய வம்சங்கள் எல்லாம், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு விசுவாசம் நம்ம இப்போ இருக்கிறதான விசுவாசம் மாத்திரம் போதுமானா இது போதாதுங்கிற விஷயத்தை பார்க்குறோம். கிரியை நமக்கு வேணும் அப்படின்ற விஷயத்தை பார்க்குறோம். நாமே ஆராய்ச்சி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்னென்ன கிரியை நம்ம செய்ய வேண்டி இருக்குது அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே சத்தியத்தின் மூலமாக தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்குது. அப்போது அந்த கிரியைகளை நம்ம கண்டிப்பாக செய்யணும் அப்படின்ற விஷயத்தை பார்க்குறோம். என்னென்ன கிரியைங்கிறது நமக்கு தெரியும். இந்த காலப்பகுதியில், அதாவது அப்போஸ்தலனாகிய பேதுரு அவர் வாழ்ந்தான காலப்பகுதியில் அவர் என்ன கிரியை செய்யணுங்கிறது பரிசுத்த ஆவி அவருக்கு உணர்த்தின காரியங்களை செஞ்சார். அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய வாழ்க்கையில் அவர் என்னென்ன காரியங்கள் செய்யணுன்றதை பரிசுத்த ஆவி அவருக்கு வந்து வெளிப்படுத்திச்சு. அப்படின்னா நமக்கு இந்த காலப்பகுதியில் என்னென்ன கிரியை நம்ம செய்யணுங்கிறத எப்படி நம்ம அறிஞ்சிக்கிறது அப்படின்னா, நமக்கு பரிசுத்த ஆவியோட கைடன்ஸ் நமக்கு இருக்குது. கண்டிப்பாக தேவனுடைய ஆவி நமக்கு கைட் பண்ணுறது. அது மாத்திரம் இல்லை, வசனங்கள், தேவனுடைய வார்த்தை, அவருடைய ஆவியாகிய வார்த்தை கூட நமக்கு உதவியாக இருக்குங்கிறத பார்க்குறோம். இதை நம்ம அப்படியே உதவியாக இருக்குன்னு அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த கிரியை வந்து வெளிப்படாது. எங்கெங்கே நம்ம என்னென்ன செய்யணுங்கிறத நம்ம ஆராய்ச்சி பார்த்து, அனுதினம் ஆராய்ச்சி பார்த்து நம்ம செஞ்சோம் அப்படின்னா தான் நம்முடைய விசுவாசத்தின் கிரியை நமக்குள்ளே பலமாகும் அல்லது வேலை செய்யுங்கிற விஷயத்தை பார்க்குறோம். அப்போது விசுவாசம் மாத்திரம் போதாது, கிரியை நமக்கு கண்டிப்பாக தேவைப்படுங்கிற பார்க்குறோம். வசனம் கூட நமக்கு தெரியும், கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது அப்படின்ற விஷயத்தை பார்க்குறோம். என்ன வாசிக்கலாம்? இப்போது யார் புத்திரர் அப்படின்னா நாமும் புத்திரராக இருக்கிறோங்கிற விஷயத்தை பார்க்குறோம். ஆரம்பத்தில் நம்ம பார்த்தோம் ஆபிரகாமுடைய சந்ததி தான் அவருக்கு புத்திரராக இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம். இந்த ரோமர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்கள் எல்லாருமே சந்ததியாக இருக்கும், அந்த வாக்குத்தத்தம் நிச்சயமாக இருக்கும்படிக்கு அப்படின்னு பார்க்குறோம். அப்படின்னா நாமும் புத்திரராக இருக்கிறோம் அப்படின்ற விஷயத்தை பார்க்குறோம். அப்படின்னா புத்திரர் என்ன செய்யணும் அப்படின்னா 1,44,000 பேராக மாறணும். இதுதான் வந்து நமக்கு கொடுத்துருக்கிறதான ஒரு வேலை, நம்மளே உருவாக வேண்டிய ஒரு ப்ராசஸாக இருக்குங்கிற விஷயத்தை பார்க்கணும். வாசிக்கலாம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தையோட வாசிக்கலாம். இன்னும் ஒரு சில வசனங்களோட பார்த்துட்டு இந்த ஒரு சிறிய சப்ஜெக்டை நம்ம முடிச்சிடலாம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆபிரகாமுக்கும் அவருடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. இந்த வசனம் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு வசனம் தான். அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் கூட நமக்கு தெரியும். அந்த சந்ததி யார் அப்படின்னா கிறிஸ்து தான் அந்த சந்ததிங்கிற விஷயத்தை பார்க்குறோம். அடுத்த ஒரு அதை கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 23ஆம் வசனம். ஆதலால் விசுவாசம் வருவதற்கு முன்னே வெளிப்பட போகிற விசுவாசத்துக்கு ஏதுவாக நாம் அடைக்கப்பட்டவர்களாய் நியாயப்பிரமாணத்தின் மீது காவல் பண்ணப்பட்டிருந்தோம். தொடர்ந்து அப்படியே 26ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றி விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. 26ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவிடத்தில் வழிநடத்துகிற உபாத்தியா இருந்தது. விசுவாசம் வந்த பின்பு நாம் உபாத்திக்கு கீழானவர்கள் அல்லவே. நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றி விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே.
அப்படின்னா 24ஆம் வசனத்தில் இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவனிடத்தில் வழி நடத்துகிற ஒரு உபாத்தியாக இருந்தது அப்படின்ற காரியத்தை கலாத்தியருக்கு எடுத்துருக்கிறாரு. அப்படின்னா அவங்க நமக்கு தெரியும் நியாயப்பிரமாணத்தை தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. என்ன ஒரு விஷயத்தை வெளிப்படுத்துகிறாருன்னா, அது நமக்கு கிறிஸ்துவனிடத்தில் வழி நடத்துவதற்கு ஒரு உபாத்தியாய் அல்லது ஒரு கண்காணியாக இருந்தது அப்படின்ற விஷயத்தை தான் அங்கே அவருக்கு வெளிப்படுத்துகிறாருங்கிற விஷயத்தை பார்க்குறோம். ஆனால் முக்கியம் என்ன அப்படின்னா, கிறிஸ்துவ தான் முக்கியம் அப்படின்ற காரியத்தை அவங்களுக்கு வெளிப்படுத்துகிறாரு. 25ஆம் வசனத்தில் விசுவாசம் வந்த பின்பு நாம் உபாத்திக்கு கீழானவர்கள் அல்லவே அப்படின்ற காரியத்தை சொல்கிறார். முக்கியமாக என்ன அப்படின்னா, விசுவாசம்தான் முக்கியம் அப்படின்ற காரியத்தை அவங்களுக்கு வெளிப்படுத்துகிறாரு. அது வந்த பிறகு நமக்கு நியாயப்பிரமாணம் தேவையில்லை அப்படின்ற விஷயத்தை அவங்க வெளிப்படுத்துகிறாரு. 26ஆம் வசனத்தில் நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராக இருக்கிறீர்கள். யார் அப்படின்னா, இங்கே கலாத்தியருக்கு எழுதும்போது அவர் சொல்கிறாரு, நமக்கு தெரியும் புறஜாதிகளுக்கு ஊழியம் செஞ்சதான அப்போஸ்தலன் பவுல் நமக்கும் அந்த வசனம் பொருந்துகிறதா இருக்குது. நம்மவும் யார் அப்படின்னா புறஜாதிகளாக இருக்கிறோம் அப்படின்ற விஷயத்தை பார்க்குறோம். முன்னாடி யாருக்கு தான் அப்படின்னா இஸ்ரவேல் புத்திரர் தான் தேவனுக்கு புத்திரராக இருந்திருக்காங்க. இப்போ யார் அப்படின்னா நாமளும் அவருடைய புத்திரராக இருக்கிறோங்கிற விஷயத்தை பார்க்குறோம். இந்த சப்ஜெக்டுடைய கடைசியில் நம்ம வந்திருக்கோம். அன்புக்குரிய சூழல் இதற்குரிய பாடத்தை நம்ம பார்த்துட்டு நம்ம முடிக்கலாம். நாம் புத்திரராக வந்திருக்கோம். இப்போ நம்ம செய்ய வேண்டிய வேலை என்ன? அதாவது கிபி 70 இஸ்ரேலுடைய அந்த விஷயம் நிறைவடைஞ்சு போச்சு, அவனுடைய வாய்ப்பு தவற விட்டு போச்சு. இப்போ கடைசியில் நமக்கு வந்திருக்கு, தேவன் எப்படியாவது அவருடைய பிளானை நிறைவேற்றிடுவார். யார் மூலமாவது நிறைவேற்றி விடுவார். ஆனால் நம்ம என்ன பண்ணிடுவோன்னா, நமக்கு காலம் போதாதுங்கிற விஷயத்தை பார்க்குறோம். நம்ம இனி வாழ போகிறதான காலம் எவ்வளோ நாள் தான் அப்படின்றது நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம எதற்கு ஆயத்தமாகணும்னா, இந்த 144,000 பேராக ஒருவராக நம்ம கண்டிப்பாக மாறணுங்கிறது, அவருடைய புத்திரராக மாறி அதை புத்திரருங்கிற ஒரு அடையாளத்தோட மாத்திரம் இல்லை, அந்த வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றணுங்கிறதான் நமக்கு பாடமாக இருக்குங்கிற விஷயத்தை பார்க்குறோம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை கூட பார்த்துட்டு நம்ம முடிக்கலாம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுவது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாபதிகளாய் இருந்து தேவனோட உபரவாகுங்கள் என்று கிறிஸ்துவ நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, யார் கூட ஒப்புரவாக நம்ம அழைத்திருக்கார் அப்படின்னா தேவனோடு ஒப்புரவாக அழைத்திருக்காரு. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின அப்படின்ற விஷயத்தை பார்க்கணும். அப்படின்னா நம்முடைய பழையவைகள் எல்லாம் ஒழிச்சு போயிட்டு எப்படி ஆகணும் அப்படின்னா, புது சிருஷ்டியுடைய அந்த விஷயத்தை நம்ம தெரிச்சு கொண்டு இன்னும் புதிதாக இனி நாளையிலேருந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்ற காரியங்களை நம்ம ஆராய்ச்சி பார்த்து, பவுல் பேதுருவை பார்க்கும்போது அநேக ரெஃபரன்ஸ் வசனங்களை அவங்க உற்று பார்க்குறாங்க. வேத வசனங்களை நம்ம உற்று பார்த்து நம்ம அடுத்த ஸ்டெப்பு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற நம்ம ஆராய்ச்சி பார்க்கணுங்கிறது தான் எனக்கு ஒரு பாடமாக இருக்குது. அந்த 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் ஆசிங்க சிஸ்டர். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 18ஆம் வசனம். இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடு ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்புக் கொடுத்தார். அவர் நம்மை தம்முடைய இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை அவரோட ஒப்புரவாக்கியிருக்காரு. யார் தான் நம்ம தேவன் அறியாதவர்களா, தேவன் அற்றவர்களா, கல்லை மண்ணை வணங்கிட்டு இருந்தோம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய சொந்த இரத்தத்தை கொடுத்து என்ன பண்ணியிருக்காருன்னா ஒப்புரவாக்கி வச்சுருக்காரு. இந்த ஒப்புரவாக்கி வச்ச அந்த ஒரு விஷயத்தை நம்ம அனுதினம் மனதில் வச்சு என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த கடைசியில் நம்ம வாசிக்கிறோம், ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார் அப்படின்ற விஷயத்தை பார்க்குறோம். அப்போ நமக்கும் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா,
இந்த ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை நமக்கு கொடுத்துருக்காரு. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்னைக்கு இயேசு கிறிஸ்து அவங்க சுட்டி காமிச்சாங்க. இன்றைக்கி நமக்கு என்ன ஒரு ஊழியம் கொடுத்துருக்காருன்னா, பிதாவாக தேவனை நம்ம சுட்டி காட்டணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குறித்து எல்லாருக்குமே இன்றைக்கி அதிகமாக பரிச்சயமாக இருக்குது. ஆனால் யாரை அவங்க முக்கியத்துவம் கொடுக்கணும்னா, பிதாவாக தேவன் முக்கியத்துவம் கொடுக்கல. நம்ம அந்த ஊழியத்தை நம்ம பண்ணிகிட்ருக்கோம். தொடர்ந்து நம்ம அந்த ஊழியத்தை செய்வதற்கு இன்னும் இந்த சத்திய பாடம் ஊந்துதலாக இருக்கும் என்று நான் கிறிஸ்துவுக்குள்ளாக விசுவாசிக்கிறேன். நம்முடைய பிதாவாக தேவன் நமக்கு அதுக்கு உதவி செய்வாராக. பொறுமையோடு கேட்ட யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.